Hello friends, வணக்கம் and welcome to Kalandhizzchannel lifestyle. இன்னைக்கு Kalandhizzchannel lifestyle channelல நம்மளுடைய Dhiya Foods உடைய சாம்பார் பவுடரை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சாம்பார் தான் செஞ்சு காமிக்க போறேன். ஆக்சுவலி இந்த சாம்பார் பவுடர் பாத்தீங்கன்னா நீங்க சாம்பார் மட்டும் இல்ல ரசத்துக்கு பொரியல் எல்லாம் தாளிக்கிறதுக்கு புளிக்குழம்பு செய்யறப்போ எல்லாத்துக்குமே வந்து இந்த சாம்பார் பவுடர் வந்து ஒரே மிளகாத்தூளா வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனா சாம்பாருக்கு நீங்க ஆட் பண்றப்போ சாம்பார் நல்ல திக்கா ஒரு சாம்பார் வேணும், இட்லி சாம்பார் மாதிரி ஹோட்டல் சாம்பார் மாதிரி இந்த மாதிரி நீங்க சாம்பார் செய்யறதுக்கும் இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லா நாட்டு மல்லி யூஸ் பண்ணி அரைச்ச சாம்பார் பவுடர் இது. புதுசா சாம்பார் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இதுல பேக் சைட் வந்து நாங்க குக்கிங் ரெசிபி மெத்தடும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த சாம்பார் பவுடர் நீங்க ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட சாம்பார் பவுடர் மட்டும் இல்லாம நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல வரும். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு இந்த சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சாம்பார் செய்யலாம். சாம்பார் செய்யறதுக்கு 100 கிராம் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி காய் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு கத்திரிக்காய், கேரட், வெங்காயம், சௌச்சௌ இதெல்லாம் எடுத்துருக்குறேன். முதல்ல காய் வந்து தனியாக வேக வச்சுக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து காய் வேக வச்சுக்கோங்க. புளியும் வந்து ஊற வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். பருப்பு வந்து நல்லா மசிய குக் ஆகணும். அதனால் நான் குக்கர் திறந்து ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறேன். பருப்பு நல்லா குழைய வெந்தால் தான் நல்லாயிருக்கும். காய் வெந்த உடனே புளிக்கரைசல் உள்ள சேர்த்துருங்க. புளி சேர்த்த உடனே நம்மளுடைய தியா ஃபுட்ஸ் உடைய சாம்பார் பவுடர் சேர்க்க போகிறோம். சாம்பார் பவுடர் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் 100 கிராம் பருப்பு அளவாக நான் செஞ்சு காமிக்கிறேன். அதாவது ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன், அந்த டீஸ்பூனில் வந்து நான் 1.5 ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் எடுத்துருக்கிறேன். இந்த சாம்பார் பவுடரே உங்களுக்கு போதும், நல்லா திக்னஸாக இருக்கும் சாம்பாரும். அதே மாதிரி காரம் எல்லாமே வந்து அளவு வந்து இதில் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இது கூட தனி மிளகாத்தூளோ எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா குக்கிங் மெத்தடும் கொடுத்துருக்கோம். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேச்சுலர்ஸ் மாதிரி இருக்கவங்க குக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சாம்பார் பவுடர் வந்து புளி தண்ணியோடு சேர்த்து காய் கூட ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். எப்பவுமே வந்து உடனே பருப்பு ஊற்றக்கூடாது. நல்லா இது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா பருப்பு வந்து உள்ளே ஊற்றிடுங்க. தண்ணி எந்த அளவுக்கு சாம்பாருக்கு தேவையோ அந்த பருப்போடு சேர்த்து தண்ணியை உள்ளே ஊற்றிடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து வாசத்துக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்குறோம். ஆல்ரெடி நம்ம சாம்பார் பவுடரில் பெருங்காயம் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் இந்த பெருங்காய வாசனை சாம்பாரில் நல்லா இருக்குங்கிறக்கா ரொம்ப குறைவாக சேர்த்துங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எப்போவுமே சாம்பார் வந்து கொஞ்சம் நெய் விட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டுங்க, நல்லாயிருக்கும். தாளித்து உடனேவும் இறக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சா தான் அந்த மிளகாயில் இருக்கிற அந்த ஃப்ளேவர், அந்த நெய்யோட மனம் எல்லாமே வந்து அந்த சாம்பாரில் இறங்கும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் கடைசியாக மல்லி இலை தூவி சாம்பாரை இறக்கிடுங்க. இந்த சாம்பார் நான் வந்து இன்றைக்கி ரைஸுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லான சாம்பார். ஒரே ஒரு சாம்பார் பவுடர் தான். பேச்சுலராக இருக்கவங்க குக் பண்ணுறது இல்லை, குயிக்காக ஒரு சாம்பார் வைக்கணும் அப்படின்னாலுமே இது வந்து சூப்பர் ஈஸியான சாம்பார். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை எங்ககிட்ட தியா ஃபுட்ஸோடைய சாம்பார் பவுடர் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது சாம்பாருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ரசத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டு ரசம் வைக்கலாம், மற்ற குழம்பு வகைகள் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு முறை சாம்பார் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.